இருக்கும் சிவகங்கை சீமை. ராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜய சேதுபதி. அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார். 4 கோட்டை சசிவர்ணத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மணமுடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் சீமையை 5 பங்காக பிரித்து 2 சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜய சேதுபதி. அவர்களுக்கு சசிவர்ணத்தேவரின் மகன் முத்துவடகத்தேவர் பதவிக்கு வந்தார். அவரது பத்தினி வரலாறு புகழ்பாடும் வேலு நாச்சியார். ஆதிக்க வெறிபிடித்த ஆற்காட்டு நவாப்பினால் முத்துவடகத்தேவர் காளையார் கோவிலிலே கொல்லப்பட்டார். வீரராணி வேலுநாச்சி தானே தளபதிகள் மருதுபாண்டியரோடு கும்பினி நவாப் கூட்டு படையை எதிர்த்து போரிட்டார். வடநாட்டில் ஒரு ஜான்சி ராணி போராடுவதற்கு சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தில் வீரம் விளைவித்தாள் வேலுநாச்சி. எனினும் ஆயுத குறைவால் தோற்றார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள். மருதுபாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலுநாச்சியார் மறைந்தார். அதன் பிறகுதான் நமது கலை தொடர்கிறது. மருதுபாண்டியரின் புகழ்பாடும் வீர சின்னங்களை இன்றும் சிவகங்கை சீமையிலே காணலாம். காளையார் கோவில் மண்டபத்தில் சிலை வடிவாக வீற்றிருக்கிறார் சின்ன மருது. இதோ மூத்த மன்னர் பெரிய மருது. கிபி 1798 ஆண்டு வாழ்வும் வளமும் தழைக்கட்டும், மரபர் நாடு செழிக்கட்டும், தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் பெயர் நிலைக்கட்டும்.
தோன்றா தோன்றி துறவல முடிக்கும் ஆண்ட தமிழ் புலவீர் தொட்டதோர் போரில் எல்லாம் வெற்றியை முடிவாக்கும் சிவகங்கை பெருமக்களே, கண்களுக்கு வாய்த்த இமைகள் போல் நாட்டிற்கு வாய்த்த வீரர்களே, ஆற்காட்டு நவாப்பின் படைகளையும் கும்பினி படைகளையும் அதர அடித்து ஆண்டுகள் 4 ஆகிவிட்டன. அரசி வேலு நாச்சியாரும் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். நாட்டிலே நலம் கொடிக்கவும் வீடுகளில் விளக்கெறியவும் பாடுபடும் உறுதியோடு மறைந்த ராணியாரின் விருப்பத்தின்படி இம்மண்டலத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் அன்பு கரங்கள் இன்று போல் சிவகங்கைக்கு என்றும் உறுதுணையாக விளங்கட்டும். நன்றி கொண்டவர் நயவஞ்சகர் நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் நமக்கு பகைவர். ஆற்காட்டின் வெறிக்கும் கும்பினியாரின் பணப்பசிக்கும் இரையாகி காளையார் கோவில் மண்ணிலே களபலியான வீர மன்னர்கள் மீது ஆணை, அவர் பத்தினி மீது ஆணை, நம் மண்ணிலே எவருக்கும் பங்கில்லை. நம் கோட்டையிலே பறக்கும் கொடி மறவர் மக்களின் ஒரே கொடி. மாற்றமிக்க மன்னவனுக்கு இந்த 160 வயது கிழவன் வாழ்த்து. 160 உமது வயதா? உடலில் தளர்ச்சி இல்லையே? காரணம் மனதிலே பலவீனம் இல்லை. மன்னர் மன்னர், உங்கள் அவையில் உள்ள வீரர்களில் யாரேனும் நீட்டிய என் கரத்தை வளைக்க முடியுமா? 2 விரல்களில் ஒரு நாணயத்தை வைத்து பெருவிரலால் அதை முறிக்க முடியுமா? வலது கையை இடுப்போடு சேர் கட்டி கொண்டு இடது கையால் ஒரு புலியை அப்படி கொல்ல முடியுமா? முடியுமா? இவ்வளவும் செய்ய உம்மாலாகுமா? இவ்வளவு என்ன, இன்னும் எவ்வளவோ முடியும். சின்னமருது கேட்கிறான். கிழவன் தான் பதில் சொல்லுகிறான். சாகாதே கிழவா, தளராதேர் மன்னவா. எங்கே இது வளையுங்கள். இது சிவகங்கை நாணயமானதால் ஒன்றோடு நிறுத்தினேன். ஆற்காட்டு நாணயமாக இருந்திருந்தால் 1000 முறித்திருப்பேன். கிழவா, உன்னை எனக்கு புரிகிறது. சின்ன மருதுவுக்கும் இன்னொருவனுக்கும் தான் இந்த நாணயத்தை முறிக்கும் பலம் உண்டு. மரியாதையாக சொல், யார் நீ? கிழவன். கிழவன்? கிழவனை குமரனாக்கும் வித்தை என் ஒருவனுக்கு தான் தெரியும். எங்கே என்னை குமரனாக்கு இருக்கலாம்? இதோ. முத்தழகு, நான் அப்பொழுதே நினைத்தேன். வணக்கம் அரசே. தளபதி முத்தழகு சேவை. வாழ்த்து பாடும் மாவீரர்களே, இம்மாமன்றத்தின் பொற்கரங்களே, மறவர் பெருநிலத்தில் பகைவரின் பசிக்கு தப்பி இன்று இருப்பது ஒரு நிலம், சிவகங்கை குறுநிலம். மாதரார் கற்பு வழுவாமல் இருக்கட்டும், மணவார் நோன்பு சிதையாமல் இருக்கட்டும், தீது கொண்ட நெஞ்சங்கள் சிவகங்கையில் வளராமல் இருக்கட்டும். பால் போல் படரும் பனி போல் பைந்தமிழின் சீர்போல் விழுதுவிடும் ஆள் போல் வித்தகரின் நூல் போல் கருணையும் குளிர்ச்சியும் கொண்ட உங்கள் உள்ளங்கள் எல்லாம் இதே வீரப்பாடலை என்றென்றும் இசைக்கட்டும். சிவகங்கையின் வாசலுக்கு போர்க்கோலம் கொண்டு வருவோர் எவரானாலும் சந்து சந்தாக்கி தலைகளை கூறாக்கி எங்கள் தாயகத்தின் எதிர்காலத்தை அதிலே பயிர் செய்வோம். வலுவுள்ள இந்த கரங்கள் சிவகங்கையின் வாழ்வுக்காக பயன்படும். மண்டலத்திலே மனிதர்கள் உள்ள வரையில் மருதுபாண்டியரின் ஆட்சி நிலைக்கு பாடுபடுவேன். மருதுபாண்டியரை ஓட விரட்டுவேன். மண்டலத்தை உங்களுக்கே ஆக்குவேன். பங்காளிகளை திரட்டுவேன். பகல் இரவு பாராமல் பாடுபடுவேன். மரம் பொருந்திய படை அங்கே, படை கெஞ்சாத உரம் எங்கே? அடியக்கூட நேரலாம். ஒருமுறை தான் சாவு, வருவதெல்லாம் வரட்டம். கொலை கொள்ளை தீயிடுதல் உண்டோடு அறிவார் மருதரசர். சின்னசாமி சேவை. வாழ்க! படமாத்தூர் கௌரி வல்லவ உடையன தேவரை பாராள வைப்பேன். இது என் சபதம். அக்கா, சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சு அக்கா. சரி, அவங்க எல்லாம் வரட்டும், நீ போ. அண்ணே, அண்ணே. என்ன முத்து, உன்னை அடையாளம் தெரிஞ்சு போச்சா? முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? முதல்ல கண்டுபிடிக்கல அண்ணே, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யாருக்கு அடையாளம் தெரியல? நம்ம சின்ன பாண்டியர்ல சின்ன பாண்டியர். அவர் வந்து தாடியை பிடிச்சு எடுத்துட்டார் அண்ணே. நானா இருந்தா முதல்லயே கண்டுபிடிச்சிருப்பேன். அது சரிதான். வேஷம் போட்டு வேடிக்கை காட்ட சொன்னதே நீதானா அண்ணே? விடிஞ்சு எந்திரிச்சு வெளியில போறாரு, நடுராத்திரில தான் வீட்டுக்கு வராரு. என்ன வேலையோ எங்க போ? தினசரி வேட்டைக்கு தான் போறாரு. அது போதாது அண்ணி. நான் சொன்ன மாதிரி மருது பாண்டியர்கிட்ட வேலை செஞ்சா ராஜா மாதிரி இருக்கலாம்.
நம்ம பங்காளிகளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சு போச்சு. இவருக்கு தான் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஏன் இல்லை அக்கறை? அண்ணா, அக்கறை இருக்கிறது தம்பி, அக்கறை இருக்கிறது. நீ மாத வருமானத்திற்கு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துப்பார். சாப்பிடுங்க, பிறகு பேசலாம். எப்படியோ மருது பாண்டியர் உள்ள வரை நமக்கும் குறைவில்லை, நாட்டுக்கும் அழிவில்லை. நான் நினைக்கிறபடி நடந்து விட்டால் என்றைக்குமே எந்த தொல்லையும் இல்லை. பேசாம சாப்பிட்டா நிறைய சாப்பிடலான்னு அப்பத்தான் அடிக்கடி சொல்லுவா. ஆமாண்ணா, நிறைய சாப்பிடுங்க. அண்ணே, அண்ணனுக்கு வெள்ளை பணியாரத்தை நிறைய எடுத்து வைங்க. அண்ணா, ஒண்ணு கூட மீதம் இருக்கக்கூடாது. மரம் வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அப்படியா? இப்பொழுதே வெட்டி செய்வோம். கருத்தான், ராஜையா, நீங்கள் இருவரும் உடனே சிலரை அழைத்துக் கொண்டு திருப்பவனத்திற்கு சென்று அந்த மரண மரங்களை வெட்டி வாருங்கள். நல்லது அரசு. வேலைகளை அப்படியே போட்டு விட்டு வந்தேன். அர்த்தஜாம பூஜைக்கு முன்னாலேயே நான் போயாக வேண்டும். நல்லது, நீங்கள் சென்று வாருங்கள். அடுத்த ஆணியிலேயே கும்பாபிஷேகத்தை நடத்தி விடுவோம். அப்படியே சுந்தரபாண்டியர் கோபுரத்தையும் புதுப்பிக்க சொல்லுங்கள். நல்லது அரசே. மக்களின் வாழ்க்கை இன்றுவோம் இருக்கட்டும். வீரம் நமது நிலமாகட்டும், வெற்றி நமது பயிராகட்டும். கொற்றவர்களே, உங்கள் குடை எம்மை காக்கும். வாழும் திராவிட நாட்டை வெல்றவர் கிடையாது. வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வெல்றவர் கிடையாது. வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. தமிழே நீதிபதி, பெருந்தரணியிலே இதன் பெருமை உரைத்தோன் கிழவன் சேதுபதி. வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வெல்றவர் கிடையாது. வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. மன்றம் மலரும் முரசொலி கேட்கும் வாழ்ந்திடும் நம் நாடு. இளந்தென்றல் தவழும் தீந்தமிழ் பேசும் திராவிட திருநாடு. வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. குலத்தோறும் ஏத்தி புகழ்வது எங்கள் பெருமையடா. எம்முக்குலத்தோர்க்கே உலகில் உவமை காண்பதும் அருமையடா. வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வெல்றவர் கிடையாது.
வேலும் வாழும் தாங்கிய மரவர் வீழ்ந்ததும் கிடையாது. வெட்டுங்கள், வெட்டுங்கள் பெரியவரே. இது என்ன பிடிவாதம்? அவர்கள் இழுத்து தள்ளு. இந்த மரங்களை வெட்டுங்கள். வெட்ட விட மாட்டேன். பெரியவரே, அரசே, வெட்டாதீர்கள். ஆணையை நிறுத்துங்கள், வெட்டாதீர்கள். சில மருத மரங்களைத்தான் ஊர் மக்கள் முறையே பெரிய மருது சின்ன மருது என்று வணங்கி வருகிறார்கள். அரசே, மருது பாண்டிய தெய்வங்கள் வேரோடு நின்று தலைத்து வளரும் சிவகங்கைக்கு காவலாக விளங்கும் மருத மரம். வெட்டாதீர்கள் அரசே, வெட்டாதீர்கள். பெரியவரே, பெரியவரே, எந்தெந்த உருவங்களில் கண்டுகொள்ள இந்த சந்தர்ப்பம் உதவி. வெட்ட முயன்றதற்கு வருந்துகிறேன். உங்களை காண கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மரங்களிலே நீங்கள் காணும் மருது பாண்டியரின் கரங்கள் உங்கள் கால்களுக்கே சமம். மகளே, இனி நீ ரகுநாத தேவரின் மகள் அல்ல, மருது பாண்டியரின் புதல்வி. தேவரே, இங்கே காவலுக்கு ஆள் வைக்கிறேன். நீங்களும் எங்களோடு சிவகங்கைக்கு வாருங்கள். சிவகங்கைக்கா? எனக்கும் ஆசைதான் மன்னா. ஆனால் இந்த மரங்களை விட்டு எப்படி பிரிவு? அவைதானே நாங்கள். நீங்களும் எங்கள் அருகிலேயே இருங்கள். வாருங்கள். Hello, Mr. Odiana Taylor. Welcome, welcome. வணக்கம் துரை அவர்களே. How do you do, Mr. Odiana? When did you come to Tishnapalli? எப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம். Come, be seated. Mr. Odiana, what's that you want to say? என்ன சொல்லு? சிவகங்கை அரசிலே மருத பாண்டியர்களுக்கு பாத்தியதை இல்லை என்பது தங்களுக்கே தெரியும். நாலுக்கோட்டை சசிவண்ண தேவர் சிவகங்கையின் முதல் பிதா. அவருக்கு இளையவர் படமாத்தூர் ஒய்யத்தேவர். ஒய்யத்தேவரின் தம்பிதான் நம் உடையனத்தேவர். ஒய்யவை தெரியாது, அவரை காப்பாற்றி வருவதும் நான் தான். நாலுகோட்டை நாடும் படமாத்தூரும் ஏரியூர் நாடும் மல்லா கோட்டையும் சிவகங்கைக்கு முறையான வாரிசு நம் உடையனர் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டன. ஆமோதிக்க வேண்டியவர்கள் நீங்கள். அரசை வாங்கித் தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. I regret very much, Odiana. This is purely your internal problem. We don't bother who rules amongst you. At present, we don't wish to rub Mardu brothers on the wrong side and lose their friendship. Well, of course, in the event they turn hostile towards us any time, definitely we will consider your request then. You can go now. மன்னிக்க வேண்டும் உடையனரே, இது உங்கள் உள்நாட்டு விவகாரம். அரசிலே யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்றுள்ள நிலையிலே மருது சகோதரர்களை நாங்கள் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எப்போதாவது அவர்கள் எங்களை பகைத்துக் கொண்டால் அப்போது உங்களை பற்றி யோசிப்போம். இப்போது நீங்கள் போகலாம். வணக்கம். சரியோ. வணக்கம். சரியோ. இப்ப இந்த மாலையை மேல சுத்தி போடுவேன். அது யார் கழுத்துல விழுகுதோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறக்கும். ஆசைய பாரு, ஆசைய. மாலை யார் கழுத்துல விழுகுதோ அவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இந்த விளையாட்டை நடத்தணும். நீ அங்க போய் நில்லு, அங்க போய் நில்லு. ஏன்னா அங்க போய் நில்லு. நில்லுங்கிற. எல்லாரும் கண்ணா மூடுங்க. அண்ணியரே, எனக்கு மாலை சுடியது யார்? எங்க பாட்டி. ஓஹோ, உங்க பாட்டிக்கே இன்னும் கல்யாணம் ஆகலையா? சரிதான், அதே மாதிரிதான் எங்க தாத்தாவுக்கும் கல்யாணம் ஆகலை. யார் நீங்க? இந்த பக்கம் எதுக்கா வந்தீங்க? இந்த பக்கம் நான் சும்மா தசையெல்லாம் வந்தேன். ஆமா, வந்த இடத்துல சொந்தக்காரங்களுக்கு சொல்லாம தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்தாம, ஆனா ஒரு விருந்து மேலதாளம் கூட இல்லாம இப்படி திடீர்னு என் கழுத்துல வந்து மாலையை போட்டீங்களே, இப்ப நான் என்ன செய்யறது? மரியாதையா மாலையை கழட்டி குடுக்குறீங்களா? அதெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்காது. யார் மாலை என் கழுத்துல போட்டாங்களோ அவங்களே கட்டிட்டு போட்டோம். யார் போட்டது மாலையா? ஓஹோ, நீதானா அது? சிட்டு, இந்த ஆளு ஒரு மாதிரி போல இருக்கு. ஆமா ஆமா, மாலையை பறிச்சுக்கிட்டாதான் உண்டு. என்ன சிட்டு, என்ன சொன்ன? நான் ஒரு ஆள் இப்படி பல பேர் சேர்ந்து வம்பு பண்றீங்க, நியாயமா அது? நாங்க பொல்லாதவங்க தெரியுமா? பொல்லாதவங்க? ஐயோ, என்னது? என்ன பொல்லாதவங்க நீங்க? நான் இருக்கிறேன்.
நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படி அப்படி இனி பெண்மை காப்பவராம், அவலர் வறுமை தீர்ப்பவராம், சுத்த வீரர் எங்கள் மருது பாண்டியர் ஜெய கொடி பறப்பதை பாருங்கடி. ஐயா வணக்கம். ஐயா வாங்க, உட்காருங்க. ஐயா எவ்வளவு தூரம்? பக்கத்துல கோசுகுண்டுங்கிற கிராமங்க. வேலு நாச்சியார் படைப்பு நடக்கிறதாக கேள்விப்பட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வழியில இருட்டிருச்சு. ஆத்தா யாரு? என் மனைவிங்க. ஓஹோ, நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா? இல்லாட்ட பழையது வெஞ்சனம் எல்லாம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? வழியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேனுங்க. இங்கேயே தங்கிட்டு நாளை நடக்கிற விழாவையாவது பார்த்துட்டு போலான்ற ஒரு ஆசைங்க. ஓஹோ, செய்யுங்க செய்யுங்க. பக்கத்துலதான் வீடு. நான் போய் 2 பாயும் தலையணையும் எடுத்துட்டு வரேன். நல்லதுங்க. மணமுடித்து 15 நாட்கள் ஆகவில்லை. என் மணவாளன் கதியை பாருங்கள். இது காவல் இல்லாத நாடா, கடும் புலி வாழும் காடா? கோட்டையின் காவலன் நாட்டை காப்பான், நாட்டு மக்களின் வீட்டையும் காப்பான் என்பதெல்லாம் பொய்யா? கள்வர்களை அடக்கும் வலிமை கூடவா மருது பாண்டியருக்கு இல்லாமல் போயிற்று? தாயே, ஆத்திரத்தால் மருது பாண்டியரின் செங்கோலை இகழாதீர்கள். கொன்ற கொலைகாரர்களை கண்டுபிடித்து தக்கதோர் நீதி வழங்குவார் மருது மன்னர். உங்கள் நீதி கள்வர்களுக்கு தண்டனை வழங்கும். என் மஞ்சள் குங்குமம் நிலைக்குமா? மணமாலை திரும்புமா? இழந்த என் கணவரைத்தான் எழுப்பி தர முடியுமா? அம்மா, இவ்வளவும் செய்யக்கூடிய சக்தி இருந்தால் இது நடந்திருக்காமலேயே தடுத்திருப்போம். உங்கள் உருவத்தில் என் மகளை காண்கிறேன். முத்தழகு, கொடியவன் யார் என்று கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இந்த கத்திக்கு உரியவன் எவனோ அவனையே இது பழிவாங்கும். என் தாயின் மேல் ஆணை, கயவனை கண்டுபிடிக்கின்றவரை ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். மக்களின் குற்றம் மன்னரின் குற்றமே. இவர்களின் செயலுக்கு எங்களை மன்னியுங்கள். எங்களோடு அரண்மனைக்கு வாருங்கள். இல்லை, மாண்டவர் மீண்டால் ஒழிய நான் வாழ்வது சாத்தியமில்லை. தம்பி, இந்த கற்பு கரசி நம் குலதெய்வம், பத்தினி வழிபாடு நம் பரம்பரை பண்பாடு. இனி இவளே நம் அனைவருக்கும் தெய்வம். முக்குளத்து அரண்மனைக்கு இந்த பொருட்களை அனுப்பி பத்திரப்படுத்திச்சு. இழிசை புரிந்தவனை கண்டுபிடித்து விடு. கத்தியில் விலாசம் இருக்கிறதா? இருந்திருந்தால் ஆராய்ச்சிக்கு இடமே இல்லையே. அண்ணன் எங்கே? இந்த உரையில் இருந்த கத்தி எங்கே? அண்ணன் 4 கோட்டைக்கு போயிருக்கிறார். அந்த கத்தியை போன வருஷம் பாரி வேட்டைக்கு சென்ற போது பிரான்மலை காட்டில் தொலைத்து விட்டார். சரி, பொழுது புலரட்டும். தெரிந்தவனோ தெரியாதவனோ, வேண்டியவனோ வேண்டாதவனோ, ஒருவன் நாளை பலியாக இருக்கிறான். பயங்கர சரித்திரம் ஆரம்பமாகிவிட்டது. அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உன்னையும் மீறி உன் வீட்டுக்குள்ளே கலகம் பிறக்கப் போகிறது. கண்ணாத்தா, கண்ணாத்தா, கண்ணீர் வடிப்பதையும் கலங்குவதையும் தவிர நீ வேறு என்ன செய்ய முடியும்? இன்னும் கொள்ளையடிக்க முடியும், கொலை செய்ய முடியும், காவல் இல்லாத ஆட்சி என்ற மக்கள் காரியம் முடிம்படி செய்ய முடியும். இதில் நமக்கென்ன லாபம்? அப்படி கேளுங்க. கொள்ளையடித்தாத்தான் நம்ம குடும்பம் நடக்குமா? குடும்பம் நடக்க அல்ல கொள்ளையடிப்பது.
மருது பாண்டியரை எதிர்ப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது ஆங்கிலேயர்கள் அறிவதற்காக பலமுள்ள எதிரிகளை அணைத்துக் கொள்வது கும்பலியின் ராஜதந்திரம். மருது பாண்டியரின் ஆட்சியை கவிழ்க்க ஒரே சாதனம் அராஜகம்தான். பிரமாதம் பிரமாதம். கொலை கொள்ள நாமே செய்யறது, ஆட்சி நம்ம கைக்கு வந்த உடனே கொலை கொள்ள கடுங்குற்றம்னு சட்டம் போடுறது. புரிந்து கொண்டான் முத்துச்சாமி. வழி தவறல்லவா? வழி நம்மீதல்லவே. அரண்மனைக்கு போக படிக்கட்டுகள் தேவை. அது கல்லாக இருந்தால் என்ன, சிலருடைய எலும்பாக இருந்தால் என்ன? இல்லை, படமாத்தூர் கௌரி வல்லப உடையனத்தேவர். நேர் நின்று எதையுமே கேட்டறியாத உங்கள் மனைவி முதன் முறையாக சில விஷயங்களை கேட்க விரும்புகிறார். மனைவி ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவள் என்ற நம்பிக்கையோடு நானும் சொல்லவே விரும்புகிறேன். தம்பியோ மருது பாண்டியரின் தளபதி, அண்ணனோ அவர்களின் உயிர் கொல்லி. தம்பிக்கு இந்த செய்தியாக தெரிந்தால் இருவரில் ஒருவர் பலியாக நேரிடும். நான் பயந்ததையே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். பற்றாத பாசத்தில் வளர்ந்து விட்டான் தம்பி. பிள்ளை இல்லாத நமக்கு பிள்ளை போல் வளர்ந்தவன் முத்தழகன். குடும்பத்தில் குழப்பம், அண்ணன் தம்பிகளுக்குள் அடிதடி. இது வேண்டாமத்தான். வேண்டாம், இருவர் வேலையை விட்டு நின்று விடுங்கள். நாட்டரசன் கோட்டையில் இருக்கும் என் தாய் வீட்டிற்கு சென்று விடுவோம். நஞ்சு புஞ்சைகளை சீர் செய்து வாழ்க்கை நடத்துவோம். பைத்தியக்காரி, ஒளி மிகுந்த என் எதிர்காலத்தையே உருக்குலைக்க பார்க்கிறாயே.
உடையணத்தேவரின் வலது கை நான். மறைந்த மன்னர் முத்துவிடுகத் தேவரின் பங்காளி உடையனர். நாலுகோட்டை தேவர்கள் அனைவரும் உடையனரை ஆதரிக்கிறார்கள். சட்டப்படி அரசு அவருக்கு. மருதுபாண்டியர்களை பூண்டோடு ஒழித்து விடுவோம். அரசுரிமையினை அவர் ஏற்பார். அமைச்சனாக நான் இருப்பேன். தம்பிக்கு ஏதாவது நேர்ந்துதான் தீருமென்றால் யாவரே மாற்றவல்லார். முடாது முடாது, அவனை சாகவிட மாட்டேன். இந்த பயங்கர முடிவுக்கு அவனை ஆளாக விட மாட்டேன். அத்தா, உங்களை பந்தாடுகிறேன். அரசியலில் உங்கள் பொறுப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆழ்வோர் அடக்கப்படுவோர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்கள் கையால் தம்பிக்கு யாதொரு ஆபத்தும் நேராது என்று மட்டும் உறுதி கூறுங்கள். பாச உணர்ச்சியும் பயமும் கேட்கும் பிச்சை இது. ஆணையிடுங்கள். ஆபத்தில்லை முத்தழகுக்கு என்று உறுதி கூறுங்கள். அத்தான், உறுதி கூறுங்கள். என் பாதைக்கு அவனால் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் வரையில் என்னால் அவனுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. என்ன தேவரே, ஒரு வருந்தத்தக்க செய்தி. கட்டபொம்மன் நாயக்கரை கைது செய்து கயத்தாற்றிலே பாதையில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலே போட்டு ஊமைத்துறையையும் கைது செய்து விட்டார்களாம். அவரது குழந்தைகளையும் பலவந்தமாக பறித்து சென்று படாத பாடுபடுத்தி திருச்சி சிறையில் அடைத்து விட்டார்களாம். என்ன? தாயே, பாண்டிய நாட்டில் எப்போதுதான் அமைதி வருமோ? அக்கிரமக்காரர்கள், இப்படியே நாம் பொறுமையாக இருந்த பயனில்லை. இதே கதி நமக்கும் ஏற்படாது என்பதற்கு என்ன உறுதி? சின்னையா, அண்ணி, இப்படியெல்லாம் பேசாதே. நடந்த நிகழ்ச்சியை நான் சொன்னால் நீங்கள் ஏன் கற்பனையை வளர்த்துக் கொள்கிறீர்கள்? பாஞ்சாலங்குறிச்சியார் மீது வெகு நாட்களாக இருந்த பகையை கும்பினியார்கள் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஊமத்துறையை இப்போது எந்த சிறையில் வைத்திருக்கிறார்கள்? கும்பினியாரின் கொடி பறக்கும் பாளையங்கோட்டை சிறையில். பல நாட்களாகிவிட்டன. பொம்முநாயக்கர் கொல்லப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் அனாதிகள் ஆகிவிட்டனர். தம்பி ஊமத்துறை, எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் இந்த சிறையிலேயே மாண்டாலும் கவலை இல்லை அப்பா. ஆனால் நீ எப்படியும் விடுதலை பெற வேண்டும். ஏங்கி நிற்கும் பாஞ்சாலங்குறிச்சியை தாங்கி பிடிக்க வேண்டும் தம்பி. அதற்குத்தான் பெரியவரே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றியுள்ள காவலர்களின் மூலமாக வீரையாவுக்கு ஓலை அனுப்பியிருக்கிறேன். மருதுபாண்டியர்களின் நெருங்கிய உறவினன் வீரையா சிறையை உடைப்பதற்கு அவர்களிடம் உதவியை கேட்டு அவனையே அனுப்பியிருக்கிறேன். மருதுபாண்டியர்களும் மறுத்துவிட மாட்டார்கள். இல்லை, உதவி செய்வதற்கு இல்லை. சிவகங்கைக்கு என் கையாலேயே கொள்ளு வைக்க நாம் தயாராக இல்லை. விரும்பியோ விரும்பாமலோ கும்பிரியாரன் கை இப்போது ஓங்கி இருக்கிறது. எங்கள் உதவி எவ்வளவு தூரம் பாஞ்சையை காப்பாற்றப் போகிறது? சிறிய உதவி கிடைத்தாலும் போதும் என்கிறார் ஊமைத்துறை. இல்லை, வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. 22 பாளையங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டன. உருப்படியாக இருப்பது சிவகங்கை ஒன்றுதான். ஊமைத்துறைக்கு செய்யும் எந்த உதவியும் சிவகங்கையின் அழிவுக்கே காரணமாகிவிடும். அன்பு இருக்கிறது, ஆதரவு தரும் ஆசை இருக்கிறது, அந்நீரை முறியடிக்கும் துணிவும் இருக்கிறது. எனும் அஞ்சுவது அஞ்சாம பேதமை என்னும் குரலும் நினைவிருக்கிறது. தம்பி, சிவகங்கை மீண்டும் ஒரு போருக்கு தயாராக இல்லை. தெளிவாக சொல்லிவிடு ஊமத்துறையிடம். வீரையா, அண்ணனை எப்படி அமைதிப்படுத்துகிறேன்? இன்றில்லாவிட்டாலும் நாளை உதவி செய்ய முயற்சிக்கிறேன். உறுதி சொல் ஊமைத்துறையிடம்.
அரிக்கம்புக்கே பலியாகும். சிட்டு, காயம் பட்டுவிட்டதா? உன் கண் பட்டதை தவிர வேறு காயம் இல்லை. குளத்திலே தள்ளிய போது கோபத்தை கண்டேன். நாணமும் இருக்கிறது என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். வீட்டிலே கொண்டு விட்டு வரவா? எனக்கு துணி தேவையில்லை. நிஜமாகவா? கள்வன் ஒருவன் சிட்டுவின் கையை பிடித்து இழுத்தான். அவனை தாக்குதாக்கென்று தாக்கினேன். கைவேலால் அவன் உடம்பை கிழித்தேன். குத்திட்டியால் என்னை காயப்படுத்தி விட்டான். அந்த வடுக்கள் தான் இதெல்லாம். முகத்தை காட்டி போர் செய்ய பயந்த கோழை முகமூடி அணிந்திருந்தான். மடியில் கும்பினியின் நாணயங்களை வேறு வைத்திருந்தான். யார் அந்த துரோகி? எவனோ ஒரு அனாமதேயம். ஆனால் அவன் கழுத்திலே போட்டிருந்த புலிநகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பாரு நீ. தம்பி, அவரை என்ன செய்தேன்? அவரை என்ன செய்தேன்? அவர் இப்ப எங்க இருக்காரு? அண்ணி, யார் அவன்? யார் அவன்? உனக்கு தெரியுமா அண்ணி? சொல், உடனே அவனை பிடிக்க வேண்டும். அவர் 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 இல்லை. அண்ணி,
அவர் யார் என்று எனக்கு தெரியாது. நான் எதுவும் சொல்லவில்லையே. என்ன நீ இப்படி பேசுற அண்ணி? எனக்கு ஏதோ ஞாபகம், என் தந்தையின் ஞாபகம் வந்து விட்டது. ஏதோ சம்பந்தம் இல்லாமல் மனது குழம்பி விட்டது. செத்து போனவர்கள் நினைவு எத்தனை வருடம் உயிரோடு இருக்கிறது? ஒரு முக்கியமான செய்தி. ஊமைத்துறை சிறையடைத்து தப்பிச் சென்று விட்டாராம். Oh Jesus! The bird has flown. பச்சை பறந்துடுச்சா? அது எங்க போனாலும் பிடிச்சாந்து ரோஸ்ட் பண்ணிட மாட்டேன். Nonsense! Sergeant, sir. Get Captain Martin. Yes, sir. பரவாயில்லை. உங்கள் கைகளை நம்பி எப்படி சிறையை உடைத்தீர்களோ அதே நம்பிக்கையில் அடுத்த பணியில் ஈடுபடுங்கள். மருதுபாண்டியர் உதவ மறுத்து விட்டார்கள். மருதுபாண்டியர் உதவ மறுத்து விட்டார்கள். மறுத்து விட்டார்கள் என்பது முழுப்பொய். மதங்கிய கண்டருக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்து மறுப்பது போல் நடித்திருக்கிறார்கள். கும்பரியில் தங்களுக்குள்ள செல்வாக்கை பாஞ்சாலம் குறிச்சிக்காக பயன்படுத்த பார்க்கிறார்கள் மருதுபாண்டியர்கள். I couldn't believe that. என்னால் இதை நம்ப முடியவில்லை. உங்களால் கூட நம்ப முடியாத அளவுக்கு சாமர்த்தியமாக செய்திருக்கிறார்கள். என்னை நீங்கள் நம்பலாம். தென்பாண்டி மண்டலத்திலிருந்து எப்படியாவது கம்பெனியை விரட்டி விட வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். Mr. Odeanar, if it's true, I am sorry for all. Had it been at the beginning of the career of our conquest, I would have thought it serious. As it is, Sivaganga is the last zameen to fall. இது உண்மையானால் நான் பரிதாபப்படுகிறேன். ஆரம்ப வேலையாக இருந்திருந்தால் நான் அச்சப்பட்டிருப்பேன். கடைசி ஜமீர் சிவகங்கை. கையும் மெய்யுமாக ஒரு நாள் பிடித்து காட்டுவேன். Mr. Odeanar, if your deeds are equal to your words, I shall make you wear the crown of Sivaganga. இதனை செய்து காட்டினால் உம்மை பாராட்டுவேன். சிவகங்கை முடியை உமக்கு சூட்டுவேன். அப்பா என்ன சொன்னார்? நாள் குறிக்கும்படி என்னிடமே கேட்டார். என்னை தாய் போல வளர்த்து வரும் அண்ணியிடமே அனைத்தையும் கேட்க சொல்லிவிட்டேன். சிட்டு, விரைவில் நமது திருமணம். அடடே, திருமணம் என்றதும் குனிகிறதே தலை. வெக்கம் தானே, காதலுக்கு விலை. இரவெல்லாம் எனக்கு பகலாகிவிட்டது. வேலை அதிகம். இல்லை, காதல் துயரம். தூங்கி எத்தனை நாளாயிற்று? நேற்றுத்தான் நிம்மதியாக தூங்கினேன். ஓஹோ, அந்த தூக்கத்தில் கூட கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன், வாழை மரங்கள் வைக்க கனவு கண்டேன், பெண்கள் வாழ்த்துக்கள் பாடி வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். பளிங்கு மணவரைக்கு நடந்து வந்தேன், இரு பாவையர் துணையோடு தவழ்ந்து
தினமும் வைத்திருந்தேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். ஞானம் நமக்குள் என்று தலை நிமிர்ந்தேன். பின்பு நடந்தது கனவாக கண் விழித்தேன். கனவு கண்டேன், நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன். பொழுது விடிந்து விட்டது. இரவு போய்விட்டதா? ஏன் விழித்தோம்? அக்கா, அக்கா, என்னம்மா? ஊமத்துறை வந்திருக்கிறார். ஊமத்துறை வந்திருக்கார், ஊமத்துறை வந்திருக்கார். கத்தாதே, ஆபத்து வந்து விட்டது. பரிதாபமாக இருக்கிறது அக்கா அவரை பார்த்தா. இரக்கத்தில் தானம்மா எல்லா நாடுகளும் அழிந்திருக்கின்றன. எப்படியோ உங்களை நம்பி வந்து விட்டேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகிறோம், கை கொடுக்கிறோம். கவலைப்படாதீர்கள் குமாரசாமி. வெள்ளையரின் பெரும்பகைவன் ஊமத்துறை வந்து விட்டார். வேல்மரவர் பெரும்படைக்கு வேலை வந்து விட்டது. இனி அந்நியன் ஆதிக்கம் வாழும், திராவிடர் சமுதாயம் வாழும். மெதுவாக பேசு, மெதுவாக பேசு. எதற்காக? அண்ணன் தானே இருக்கிறார். உண்மைதான் தம்பி. ஊமைத்துறை வந்து விட்டால் எனக்கு கூட உணர்ச்சி வந்து விட்டது. தம்பி, உன் இஷ்டப்படியே மருதுபாண்டியரிடம் வேலை செய்வதென்று முடிவு செய்து விட்டேன். ஐயோ, வேண்டாம், நீங்கள் சேர வேண்டாம். என்ன அண்ணி, எதற்கெடுத்தால் இப்படி பதறலாமா? அண்ணனே மனம் மாறி சேருகிறேன் என்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடலாமா? ஆம், சந்தர்ப்பத்தை நழுவிட நான் தயாரா இல்லை. காரியம் கைகூடும் நேரமல்லவா இது? தம்பி, விரைவிலேயே என்னை கொண்டு போய் மருதுபாண்டியரிடம் சேர்த்து விடு. வேண்டாம் தம்பி, நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்தால் எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நீயோ உணர்ச்சி வசப்பட்டவன், அவருக்கோ எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். உங்களுக்குள் தகராறு ஏற்பட்டால் என் உயிர் நிலைக்காது. தகராறு ஏன் வரப்போகிறது? அது சொந்த தகராறாக இருந்தால் நானே ஒதுங்கிக் கொள்வேன் அண்ணி. ஒதுங்கி போனால் மட்டும் போதாது. உன்னால் அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று எனக்கு உறுதி கொடு. நான் ஆபத்தா? உறுதியா? என்ன நீ சொல்கிறாய்? விளக்கம் கேட்காதே. எக்காரணத்தை கொண்டும் உன்னால் அவருடைய உயிருக்கு ஆபத்து நேராது என்று ஆணையிடு. வேடிக்கையான வேண்டுகோள். என்னாலும் சரி, மற்ற எவராலும் சரி, அவருக்கு எந்தவித ஆபத்தும் வராது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மேன்மை தங்கிய கும்பெனி துரைகள் அக்கிரமக்காரர்களை முறியடித்து விட்டார்கள். ஊமைத்துறை குமாரசாமி தப்பி ஓடிவிட்டார். அவரை பிடித்து தருபவருக்கு 5000 பூவராகன் பரிசு தரப்படும். அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாலோ ஆதரித்தாலோ கம்பெனியிடும் தண்டனைக்கு ஆளாக நேரிடும். கம்பெனியாரின் ஆணைப்படி மேஜர் வெல்ஷ் துரை அவர்களின் உத்தரவு. அண்ணா, என்ன? ஊமைத்துறை கேள்விப்பட்டேன். அவருக்கு நாம் ஏதாவது கனவு கூட காணாதே. சிவகங்கையின் எல்லைக்கு கூட ஊமைத்துறை நுழையக்கூடாது. அண்ணா, அவரை நினைக்கும் போது எனக்கும் தான் கண்ணீர் வருகிறது. ஆனால் சிவகங்கை கெடுப்பதற்கு இந்த தடையை நான் செய்தே தர வேண்டியிருக்கிறது. ஊமத்துறை இங்கே வரவேண்டாம், வரவேண்டாம், இங்கே வரவேண்டாம்.
பெரிய மருது பாண்டியர் சொன்னவை அனைத்தும் கேட்டேன். யார் நீ? நான் ஒரு அனாதை. போய் உண்மையை சொல். உண்மையை சொல்லி சொல்லி உயிர் வாதைப்பட்டவன் நான். அதிலே சூடுபட்டு விழுந்தவன் நான். எஞ்சியிருக்கும் உணர்ச்சிகளுக்கு ஒரு இடம் தேடி வந்தேன். இல்லை அதற்கு வழி என்று உங்கள் சொல்லாலே அறிந்தேன். போகிறேன், எங்கோ போகிறேன். புரியும்படி சொல். யார் யார் நீ? பாளையங்கோட்டை சிறையிலே வாடி வதங்கியவன். தூக்கு மேடையில அண்ணன் கட்டபொம்மனை துடிக்க விட்டு துவண்டு நிற்பவன். அடிபட்ட புலி, திகைத்து நிற்கும் சிங்கம், சிறகுடிந்த புறம், ஊமைத்துறை ஊமைத்துறை ஊமைத்துறை. இப்போது நான் எங்கு போனாலும் என்னை பிடித்துக் கொள்ளும். இடைவிடாது போராடிய ஊமைத்துறை தன் தாயகத்திலே தங்குவதற்கு இடமில்லாமல் அகப்பட்டுக் கொண்டான் வெள்ளையனிடம் என்று வரலாறு கூறட்டும். சிவகங்கையின் அமைதி அழிக்க நான் தயாராக இல்லை. அமைதி அழிக்க நான் தயாராக இல்லை. நான் வருகிறேன். இங்கே இருங்கள். Sergeant! Sir, tell Captain Martin to get ready. Yes, sir. Mr. Udena? Oh. அரசே, என்ன நடந்தது? வேணுந்த எச்சரி கும்பினி துறைகள் சில வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, வாருங்கள் வெல்ஷ். வாருங்கள் மார்டின். How do you do, Mr. Borodu? வணக்கம். இப்படி அமருங்கள். ஓ, வணக்கம் வணக்கம். கௌரி வல்லவர் அமரலாமே. வாருங்கள் வாருங்கள். வணக்கம். யாருங்கே? பழங்கள் கொண்டு வா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏது இப்படி இரவு நேரத்தில் திடீர் வரவு? முன்கூட்டியே சொல்லி அனுப்ப நினைத்தோம். எப்போதும் உங்கள் வாசல் எல்லோருக்கும் திறந்திருக்கும் என்று மேஜர் சொல்லிவிட்டார். ஓஹோ, நம் இனத்தாரை விட அந்நியர்கள் நம்மை நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். Yes, indeed. Murdu brothers are company's loyal friends. Their integrity is beyond question. ஆம், உண்மை. மருது நண்பர்கள். அவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம். கம்பெனிக்கு விரோதமாக அவர்கள் ஒருபோதும் போக மாட்டார்கள். உண்மை. நமக்கு கிடைத்த செய்தி பொய்யாகவே இருக்கலாம். போதும் அடைக்கலம் கொடுத்திருக்க மாட்டார்கள். இல்லையா துரை அவர்களே? எங்கே இருக்கா? சௌக்கியமா இருக்கா? Mr. Udena, what a surprising situation. Frankly, Mr. Murdu, I have reliable information that you are sheltering Umadurai. பாரும் உடையனரே, எவ்வளவு வேடிக்கையான கேள்வி எழுப்புகிறார் சின்ன மருது. மருதரசரே, உம்மிடம் நேரடியாக மனதை திறந்து பேச விளைகிறேன். நம்பிக்கையான இடத்திலிருந்து எனக்கு சரியான செய்தி கிடைத்தது. நீர் ஊமத்துறையை மறைத்து வைத்திருப்பதால். இல்லை, நிச்சயமாக இல்லை. ஊமத்துறை இங்கு வரவும் இல்லை. அவருக்கு நாங்கள் அடைக்கலம் தரவும் இல்லை. அவருக்கும் எங்களுக்கும் உறவும் இல்லை. விலக்கு வாங்காதே. உன் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் கும்பினியார். இந்த அரசு உனக்கே நிலைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். Yes, you are our oldest and most loyal friends. கம்பெனியின் முதல் என்றே மேஜர் வெல்ஸ்துறை அவர்களும் கேப்டன் துறை அவர்களும் விரும்புகிறார்கள். காடல்குடி பாளையத்தின் கருனக்கு தெரியும். 7000 மண்ணை என்ன ஆயிற்று என்று அறிவாய். நாகராபுரம் பட்டபாட்டை நாடு மறவாது. குறித்து பாளையாதிபதி வீரபாண்டிய கட்டாயக்கர் கத்தரை செய்தார். கத்தியம் எடுத்தார். கடைசியில் கயத்தாற்று பாதையில் கட்ட புளிய மரம் வரை காவு கொண்டது. படமாத்தூர் கோரிவல்லவ உடையனை பழிந்துவிடக் கூடாது என்று கவலைப்பட வேண்டியவர்கள் கம்பெனியாரை தவிர நாங்கள் அல்ல. பயத்தால் அல்ல இந்த நட்பு, பழக்கத்தால். வந்தோரை உபசரிக்கும் பரம்பரை பண்பார். ஊமத்துறை இங்கு இல்லை என்பதை ஒரு முறைக்கு மறுமுறையும் சொல்லுகிறேன். அவன் இருக்கிறார் என்று முடிவு கட்ட செய்ய வேண்டுமோ அதை உங்கள் முகாமுக்கு சென்றே செய்யுங்கள். Well, Mr. Murdu, I rely on you to trace Umadurai and effect a compromise. நல்லது. எப்படியாவது ஊமத்தை கண்டுபிடித்து ஒரு சமரசத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களை ஆழம் பார்ப்பதற்கு இது ஒரு வழியா? Never, never. ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. இந்த பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மேடம் பழக்கம் பண்பு. நட்பை பற்றியும் பண்பை பற்றியும் நீங்களா பேசுகிறீர்கள்? வேலிசு துறை அவர்களே, மாதுரை அவர்களே,
பழகிய பழக்கத்திற்காக இந்த பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம். பாண்டிய மண்டலத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக ஊமைத்துறையை தேடி பிடிக்கிறோம். ஆனால் நம்பி வரும் ஒருவனை நயவஞ்சகமாக பிடிக்க எத்தனித்தாலோ கொல்ல முயன்றாலோ நீங்கள் அமைதியை இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். கம்பெனியார்கள் பண்பு மிக்கவர்கள். Certainly, most certainly. Well, Mr. Monadu, we hope to meet again with Commodore in a week's time. ஆமாம் மருது, கூடிய சீக்கிரம் ஊமத்துறையோடு உம்மை சந்திக்கிறோம். வணக்கம். Thanks, Martin. போய் வரட்டுமா? எப்போதும் வரலாம், விருந்தினராக. மருதையா, மருதையா, பொய்யே சொல்லாத உங்கள் வாய் எனக்காக ஒரு பொய் சொல்லி உயிருள்ளவரை உங்களை நான் மறக்கிறேன். மருதையா, பொய்யும் வாய்மை இருந்த நன்மை பயக்குமெனின் உளவறிந்துதான் குட்டி வந்திருக்கிறார் உடையனத்தேவன். நம் இந்த சமரசம் பயனளிக்கிறதா என்று பார்ப்போம். என்னங்க, உங்க யோசனை எல்லாம் வந்துடுச்சு. இப்ப இருக்கிற பிரச்சனை யாரு சாகிறதுங்கிறதுதான். தம்பியையே பலி கொடுக்க தயாராகி விட்டேன் நான். ஆஹா, ஒப்பற்ற தியாகி. என்ன ஆயிற்று? ஒரே அடியாக மறுத்து விட்டார்கள். ஊமத்துறை இல்லை என்று. பிறகு இதற்கு முன் நான் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறேன். நாளை என்னை கொண்டு போய் மருது பாண்டியரிடம் வேலைக்கு சேர்க்கிறான் என் தம்பி. நம்பி என்னை சேர்ப்பார்கள். இரவில் துள்ளிவிடும் மருது பாண்டியரின் தலை. தென்றல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ, தென்றல் வந்து வீசாதோ, பாங்கு பாடாதோ, செல்வ மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ, சிந்து கவி பாடாதோ, தென்றல் வந்து வீசா. செதுமியிலே சிவகங்கை சீமையிலே, செதுபதி பூமியிலே சிவகங்கை சீமையிலே, தேவர் மகன் சீர் வளர்த்த தென்பாண்டி நாட்டினிலே, தேவர் மகன் சீர் வளர்த்த தென்பாண்டி நாட்டினிலே, தெண்டல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ, செல்வ மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ, சிந்து கவி பாடாதோ, தென்றல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ. வெளியில தேர் பூட்டி மேகம் போல மாடு கட்டி, வெளியில தேர் பூட்டி மேகம் போல மாடு கட்டி, அள்ளி அள்ளி படி அளக்கும் அன்பு நிலம் வாடுவதோ, அள்ளி அள்ளி படி அளக்கும் அன்பு நிலம் வாடுவதோ. தவளையெல்லாம் புலவையிடும் தாமரையாம் பூமலரும், புவளையெல்லாம் கவி இசைக்கும் புலமகள் போல் சிரித்திருக்கும், வண்டு வந்து கூடும் அண்டி வரும் போர் புயலில் அடிந்து பட சம்மதமோ, தென்றல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ. ஆத்தாளருகினிலே அம்மான் மடிதனிலே, ஆத்தாளருகினிலே அம்மான் மடிதனிலே, காத்திருக்கும் பாலகரும் கண்ணான மங்கையரும், காத்திருக்கும் பாலகரும் கண்ணான மங்கையரும், போர் மேறி புறப்படுவார் பொன்னாட்டின் புகழ் வளர்ப்பார், போர் மேறி புறப்படுவார் பொன்னாட்டின் புகழ் வளர்ப்பார். யார் வருவார், யார் மடிவார், யார் வருவார், யார் மடிவார், யார் சாதோ, தென்பாங்கு பாடாதோ, செல்வ மகன்
கண்களிலே நின்று விளையாடாதோ சிந்து கவி பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ ஆனந்தமா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம். இனி அதுக்கும் வழி இல்லாம போக போகுது. 8 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி சண்டை வந்துகிட்டே இருந்தா மனுஷன் எப்படித்தான் பிழைக்கிறது? இந்த ஊமத்தொர சனிய மாதிரி இங்க ஏன் வந்து தொலைஞ்சான்? எங்கேயாவது காடு கரையில ஓடி ஒளிஞ்சிருக்கப்படாது? அவன் இவன் எதுக்கு இடத்த கொடுத்தான்? எல்லாம் இந்த சின்ன மருதுவால வர வேண. இவன் தொலைஞ்சாதான் நாடு உருப்படும். சாப்பிடு கழுத சாப்பிடு. உசுர வாங்குறிய மத்தியானத்துல இருந்து இப்படி அடம் பண்றீங்க. என்ன கேடு வந்தது? மருதராசாவுக்கு தான் சனிய கொட்டு முழக்கத்தோட ஊமத்தோட ரூபத்துல வந்திருக்கு. உனக்கும் என்ன வந்தது? சாப்பிடு. வீரத்து வேலை வந்து விட்டது. வெள்ளைப்படைகளை விரட்டி அடிக்கும் காலம் வந்து விட்டது. குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை புறப்படுவோம். வில்லங்கே படையங்கே வேலங்கே வாரங்கே கொல்லும் புலியில் பல்லெடுக்கும் கையங்கே உடலால் சிறியவர் இங்கு உள்ளத்தால் பெரியவர். மருது பாண்டியை காப்போம். வடக்குளத்தில் புகழ் வாழ்வோம். வெற்றி வெற்றி வெற்றி. ஆஹா ஆஹா, குட்டி புலிகள் 8 அடி பாய்கின்றன. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த உத்தமர்கள் என்று பெயர் பெற்றோம். ஆன துயரங்கள் கோடி என்றாலும் ஆவி கொடுத்த அந்த பெருமையை காப்போம். ராஜையா, உடனே சென்று சின்னச்சாமி முத்தாரையும் கைது செய்து வாருங்கள். ஆனால் அவர்கள் மேல் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. நல்லது அரசே. ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? சத்தம் போடாதே. பாவா, என்ன நடந்தது? என்னை யாரோ சிலர் துரத்தை கொண்டு வருகிறார்கள். எதற்காக? பேசாதே. என்ன இது? ஒன்றுமில்லை. தம்பி வேண்டாம், கதவை திறக்க வேண்டாம். ஏன்? வேண்டாம் தம்பி. தம்பி, உங்களையும் உங்கள் அண்ணனையும் கைது செய்து கொண்டு வரும்படி மருதரசர் உத்தரவு. என்னையும் அண்ணனையுமா? அவர் இங்கில்லையே. எதற்காக? உங்கள் அண்ணன் பெரிய மன்னரை கொலை செய்ய முயன்றார். இந்த சதியில் உங்களுக்கு பங்கிருப்பதாக மன்னர் சந்தேகிக்கிறார். அண்ணன் கொல்ல முயன்றார். சதியில் எனக்கு பங்கா? தம்பி, அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது. நான் வருகிறேன். நண்பர்களை எல்லாம் பகைவர்களாக சந்திக்க வேண்டிய காலம் வரும் என்று நான் கனவிலும் கருதியதே இல்லை. நண்பர்கள் பகைவர்களாக இல்லை அண்ணா, பகைவர்கள் நண்பர்களைப் போல நடித்திருக்கிறார்கள். ஆமரசே, ஆம், அண்ணனே தம்பியிடம் நாடகம் நடத்தி இருக்கிறார். உனக்கே தெரியாதா? உன்னை அறியாமல் தான் கொண்டு வந்து சேர்த்தாயா? முத்தழகு, இன்னுமா உன்னை நம்ப சொல்லுகிறாய்? நம்ப வைப்பதற்கு என்னிடம் சாட்சிகள் இல்லை. காட்சி உன்னை குற்றவாளி என்கிறது. சாட்சி எதற்கு முத்தழகு? கொல்ல வந்தவன் உன் அண்ணன், கொண்டு வந்து சேர்த்தவன் நீ. குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு விசாரணை கூட தேவையில்லை. இந்த திட்டத்தை போட்டவனே நீதான் என்கிறேன். அரசே, கும்பினியோடு உனக்கு உறவு இருக்கிறது. அரசே, கொலை செய்ய உன்னை தூண்டி இருக்கிறார்கள். ஊமைத்துறை வந்திருப்பதை உளவு சொன்னதும் நீதான். அரசே, கள்வன் நீ, கயவன் நீ,
காட்டிக் கொடுக்கும் துரோகினி. ஐயோ அரசே, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். கத்தியாலை வெட்டி கொண்டு விடுங்கள், வார்த்தையாலை கொல்லாதீர்கள். என் உடம்பிலே ஓடும் குருதியின் ஒவ்வொரு துளியும் என் தாயகத்தை நேசிக்கிறது அரசே, நேசிக்கிறது. துடித்தெழும் என் கைகளும் திலவெடுத்த தோள்களும் என் தலைவர்களை பாதுகாக்கவே இதுவரை பயன்பட்டிருக்கின்றன. கையாளர்களை கருவருக்கும் என் நெஞ்சம் உங்கள் கருணையை அளிக்குமா? கழுத்தின் மேல் பாயும் என் கைவேல் உங்கள் கரிந்த மார்பின் மேல் பாயுமா? வெள்ளை தலைகளை வெட்டி வீழ்த்த துள்ளி எழும் என் வீர உணர்ச்சி உள்ளத்தால் வாக்கால் உயர்ந்த உங்களை சாய்க்க முயலுமா? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை அரசே, என்னால் தாங்க முடியவில்லை அரசே. நான் நிரபராதி என்ற ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் கையால இந்த இடத்திலேயே வெட்டி கொண்டு விடுங்கள். தனித்து விடும் என் தலை உங்கள் தோள்களிலே உருளும், பெருகி ஓடும் என் குருதி வெள்ளம் என் நன்றி மறவாத்தன்மையை பாடட்டும். எதிரியின் வெல்லுக்கும் வேலுக்கும் அஞ்சாத நான் துரோகி என்ற ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன் அரசே, ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன். நான் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. நீ நிரபராதி, நான் நம்புகிறேன். ஆனால் குற்றம் சட்டத்துக்கு கட்டுப்படும் போது குற்றவாளியின் வாக்குமூலம் மட்டும் போதாது, நிரபராதி என்பதை நிரூபிக்கவும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? யாருடைய ரத்தத்தை கொண்டு இந்த களங்கத்தை கழுவ வேண்டும்? ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். அப்படி கேள் வீரமகனே, அப்படி கேள். இந்த குற்றத்தில் உனக்கு பங்கில்லை என்றால் குற்றவாளியை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. உன் அண்ணனை நீ பிடித்து வர வேண்டும். ஆள் கிடைத்தால் சரி, இல்லையே உன் தலைபோகம் தனியாக. நாட்கள் 45, தவணை அவ்வளவுதான். இந்த ஒரு மண்டலம் தவறினால் மறுநாள் என் தலை. அதுவரை சிவகங்கை அரசியலில் உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. நல்லதொரு ஆணை மன்னா. நாயினும் கீழ்ப்படி நான், நன்றியிலும் அப்படியே. இதை தாயகம் உணரட்டும், இந்த தரணி அறியட்டும். வருகிறேன், வெகு விரைவிலேயே அண்ணனை கொண்டு வருகிறேன். பயல் வீர முழக்கம் எடுக்கிறான். இவன் தான் துரோகி. இன்னும் 45 நாள் ஆகவில்லை. சரி, புறப்படுகிறேன். திரும்பி வந்தால் அமைச்சனாக வருவேன். இப்போது உனக்கு திருப்திதானா? மனம் அமைதி கொண்டு விட்டதா? அற்புதமான கட்டம் ஆரம்பமாகிவிட்டது தாயே. பலகாலம் பட்ட பாட்டுக்கு பலன் கிடைத்து விட்டது. உன் குடும்ப பற்றுதலின் பெயரையே குழி தோண்டி புதைத்து விட்டது. அண்ணனுக்காக உயிர் பிச்சை கேட்டாயே, தம்பியின் தலை உருளட்டும் என்று. அந்த தாய்மை என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது தாயே, என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது. தம்பி, என்னையா சந்தேகிக்கிறாய்? நான் யாரையும் சந்தேகிக்கவில்லை. யாரை நம்புவது என்றுதான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கத்தியும் உரையும் எனக்கு கதை சொன்ன போதும் என் குடும்பத்தை பற்றி நான் சந்தேகித்ததில்லை. புலிநகத்தை கண்ட அண்ணி புலியை கண்டது போல் துடிதுடித்த நேரத்திலும் அந்த புலிவாடும் குகையின் குடும்பம் என்று நான் கருதியதில்லை. காரணம் இல்லாமல் உயிர் பிச்சை கேட்ட நேரத்திலும் தன் கணவனுக்காக அண்ணி தம்பியையே பலியிடுகளும் கருதியதில்லை. சம்பவங்களின் கோர்வையே சந்தேகிக்காத நானா தாயே இப்போது உன்னை சந்தேகிக்கப் போகிறேன்? கொதிக்கிறது நெஞ்சம், கொல்லாதே என்னை. முடியாது, சொல்லத்தான் போகிறேன். சதியில் எனக்கு பங்கில்லை என்பதை இந்த தரணிக்கு சொல்லத்தான் போகிறேன். அதற்கு முன் உன் ஆணையை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். ஆணையிடு. இல்லையே, உன் மஞ்சள் குங்குமம் மாலை மாங்கல்யம் நிலைப்பதற்காக காட்டிக் கொடுத்த துரோகியாகவே நான் சாகிறேன். என்னை நீயே கொன்றுவிடு, இப்போதே கொன்றுவிடு. ஐயோ அம்மா, இதை யாரிடம் சொல்வேன், எப்படி சொல்வேன்? இருநதியும் பெருக்கெடுத்தால் எதற்கென்று அணையிடுவேன். ஊரிடத்து பகை வந்தால் உறவிடத்து துணை இருப்பேன். உறவிடத்தே பகை உண்டால் யாரிடத்து போய் தம்பி, தவிக்கும் உன் தாயின் கண்களில் ஒரு நாளாவது அமைதி நிலவட்டும். வழியொன்று நீயே சொல். வலி என்றால் நானாவேன். பகை வேண்டாம் வீட்டில். காலம் கடந்து விட்டது தாயே, காலம் கடந்து விட்டது. இரண்டில் ஒன்று நடந்தே தீரும். எது உனக்கு சம்மதம்? நாட்டுக்காக கணவனா, கணவனுக்காக தம்பியா? மானம் நிலைக்க வேண்டும் என்றால் மகனே புறப்படு என்று ஆணையிடு. உயிர் பிச்சை வேண்டாம், ஓடிப்போ, தேடிப்பிடி என்று உத்தரவிடு. சொல் தாயே, சொல். இல்லை, இருவரும் வாழ வேண்டும். நீங்கள் இருவரும் வாழ வேண்டும். நடக்காது. யாருமே உனக்கு இல்லை தாயே. இனி நீ தன்னந்தனியாய். தம்பி, தம்பியும் இல்லை, கணவனும் இல்லை. அவமான பெயரோடு அடியட்டும் குடும்பம். துரோகிகள் மாண்டதாக தூத்தட்டும் வரலாறு. பாசத்தின் கண்ணீர் பழிதேடி தந்ததாக ஏதட்டும் நாடு.
நாடெங்கும் சுற்றி கரை நிற்க முயலுவேன். 45ஆம் நாள் உனக்காக மடிவேன். வருகிறேன் தாயே, வருகிறேன். தம்பி, தம்பி! வலுவுள்ளவர்கள் வாழ்கிறார்கள், வாயுள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். சாவை கண்டு சிரிக்க பழகு, சஞ்சலம் மறைந்துவிடும். இரத்த ஓட்டத்திலிருந்து பாசத்தை எடுத்துவிடு, இதயம் சுத்தமாகிவிடும். பைத்தியக்காரி, வரக்கூடாது, வந்துவிட்டது. அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்து மாறாது. வாழத் தெரியாதவன் வறண்டு போன தத்துவங்களின் பிரதிநிதி. ஜெயிக்கும் கட்சியிலே சேரத் தெரியாதவன் போராடுவோர் பக்கம் சேர்ந்து புத்தி இழந்தவன். சாவற்கென்றே பிறந்து விட்ட துர்பாக்கியம் பிடித்த என் சகோதரன், அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும், சாந்தி அடையட்டும். பெயரில் என்ன இருக்கிறது? 100 பேர் கூடி ஊர்வலம் நடத்தி வீராதி வீரன் என்று வாழ்த்துப்பா பாடினால் துரோகி தியாகியாவான். குழப்பம் புரிந்தவன் முழக்கம் செய்தவன் ஆவான். கொள்ளையடித்தவன் வள்ளலாய் மாறுவான். மந்தை ஆடுகள் மக்கள் வாழ்ந்து காட்டுகிறேன் பா, வருக வருகவன வாழ்த்துரைக்க செய்கிறேன் பா. கல்லாகி விட்டது நெஞ்சம். முத்தழகரையும் காப்பாற்றுங்கள். போதும், நிறுத்து. கடிது செய்யும் குற்றத்திற்கு புறாவை தண்டிக்கும் நீ அழிக்க வேண்டியதை அடித்தாலொழிய நிலைக்க வேண்டியது நிலைக்காது. சிவகங்கையின் குடிமக்களிலே நீயும் ஒருத்தி இல்லையா? சேரவரும் போர்ப்புயலில் சிவகங்கை அடிந்தால் அதில் சேர்ந்து அடிய வேண்டியது நீயும் இல்லையா? கற்பழிக்கப்பட்டவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களும் உன்னை போல் தமிழர் மக்கள் இல்லையா? கும்பனியாருக்கு கோபத்தை மூட்டினான். உடையனத்தேவரை பின்னிருந்து தூண்டினான். நாட்டிலே நடைபெற்ற ஒவ்வொரு குழப்பத்துக்கும் அவன்தானே பெண்ணை காரணமாக இருந்திருக்கிறான். அவனுக்கு மன்னிப்பு வேண்டுவது உன் மனசாட்சி எப்படி அம்மா அனுமதிக்கிறது? 8 ஆண்டு காலம் பட்டோமே துயரம். திண்டுக்கல்லிலும் மேட்டுட்டியிலும் அநாதைகளைப் போல அலைந்தார்களே அரசர்கள். புயலில் சிக்கிய துரும்பென, அலையில் விழுந்த இலையென, திசை தெரியாத படகென தேம்பி திரிந்த 8 ஆண்டு காலம் மீண்டும் கொட்டு முழக்கத்தோடு வரப்போகிறதே. நாடிய தோறும் சிவகங்கையை நாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே.
ஊமத்துறையின் வருகையால் ஏற்பட்ட குழப்பம் உன் கணவரால் பெருகவிடப்பட்டிருக்கிறது. யார் தலை போகுமோ, எந்த பிள்ளையை பறிகொடுப்போமோ என்ற ஏக்கம் பிறந்திருக்கிறது. இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணமானதற்காகவா நீ வாதாடுகிறாய்? போ, மறவர் மண்டலத்தின் புனிதமான ரத்தம் உன் உடம்பில் ஓடினார். மானம் காக்கும் குலமங்கையரில் நீயும் ஒருத்தி என்பது உண்மையானா? பிள்ளைகையில் வேல் கொடுத்து அனுப்பும் பரம்பரையில் வந்தவள் நீயானா? கயவனுக்காக மன்றாடுவதை விட அவனை கண்டுபிடித்து கொண்டு வருவதே பெருமை. அது முடியவில்லையே ஒரு முழ கயிற்றில் ஊசலாடுவது உயர்வு. ஒரு முழ கயறு. ஊமைத்துறைக்கு உதவி செய்தவர்களுக்கு இதுதான் பரிசு. கம்பெனியின் பேய்வாய் பீரங்கிகளுக்கு முன் கம்பும் வேலும் என்ன செய்ய முடியும்? You are our best friend. By now, the Tinuvali and Madras regiments are on their march. பாராப்பூர் நெடுவேலுக்கு சேதி அனுப்பும் உத்தரவு. திருப்பாரக்குடிக்கு சொல்லி அனுப்புங்கள். திருப்பத்தூர் முத்துசாமியை புறப்பட சொல். நாட்டசம் கோட்டைக்கு நீ போ. 5000 வீரர்கள் காளையார் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். மண்ணை அதனடித்து பகவரனை சிதறடிக்கும் காலம் வந்துவிட்டது. புறப்படுங்கள், புறப்படுங்கள். ஏன் இங்கே இருக்கீங்க? அடையாள புறப்பட்டா காளையார் கோயிலுக்கு புறப்படுங்க. ஐயா, ஐயா, என் கணவரை கண்டீர்களா? உன் கணவரா? யாரும் அது? முத்தழகு தேர்வியின் அண்ணன். சரி, அந்த கலவான பேரா? ஒரு குளம் கயிறு கிடைக்கல உனக்கு? ஊரையே நாட்டப்படுத்திட்டான் அந்த பாவி. அந்த துரோகிய உன் புருஷன் சொல்றதை விட உன் கழுத்துல இருக்க தாலிய ஒரு நாய் கழுத்துல கட்டிட்டு குளத்துல இருந்து சாவு. துரோகி என்று மருது மன்னரா சொன்னார்? ஆமா. அப்படியானா காளையார் கோயிலுக்கு அவர் வர முடியாதா? தெரியவில்லை. அதோ அவரே வருகிறார். சிட்டு, எல்லாமே உனக்கு தெரியும் அல்லவா? நான் துரோகியின் அங்கே வாழ்வாங்கி போரிடுவேன். கடைசி நேரத்திலும் கடமை தராதவன் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். ஆனால் நான் யார் என்று அங்கே தெரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டும். அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. போர்முகத்தில் ஏறி நின்று பேர் வளர்த்த பாண்டி நாட்டின் சீர் வளர்த்து வாழ்வதெங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. அன்றும் இன்றும் என்றும் எந்த அந்நியர்க்கும் அடிமையின்றி தன்னையாண்டு தான் வளர்ந்த சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை எங்கள் சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை.
விட்டார்கள். இது போர் முறையும் அல்ல, எதிரியானாலும் இவனும் நம் அடைக்க. என்ன ஆயிற்று தேவரே? என்ன ஆயிற்று? ஏதாவது செய்தி வந்ததா? இல்லை, திருநெல்வேலி பகங்குக்குள் புகுந்து விட்டது. நான் இப்பொழுதே சுரங்க வாசல் வழியாக காளையார் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். சீக்கிரம் புறப்படுங்கள், சீக்கிரம். புறப்படலாமா? Come here to arrest all of you. பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லத்தான் படை வந்திருக்கிறது. திருப்பத்தூர் சிறைச்சாலையிலே உங்களுக்கு தனியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கலங்காதீர்கள் தேவியரே, காலம் இப்படியே போய்விடாது. சூழ்ச்சி முடியும். மருதுபாண்டியர்கள் ஆட்சி தொடரும். தைரியமாக வாருங்கள்.
தளபதி மேல் படைபலம் தாங்காது. சோதனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை அண்ணா, வெற்றி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மருது பாண்டியரின் வீர வரலாற்றை நாடு புகழ்ந்து பாடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. வீர சரித்திரம் நம்மை அரவணைக்க துடிக்கிறது, அரவணைக்க துடிக்கிறது. தம்பி துரைசாமி, தைரியமாக என் கைகளுக்கு வரவைத்து விட்டாயே. உன் பிஞ்சுவேனை சிதைக்காத வஞ்சகளுக்கு எப்படியெல்லாம் வரம் தொடுத்தது. துரைசாமி, 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 துரைசாமி. துரைசாமி, நான் இப்போது உண்மையிலேயே ஊமையாகிவிட்டேன். உண்மையிலேயே ஊமையாகிவிட்டேன். உண்மையிலேயே ஊமையாகிவிட்டேன். தம்பி, சிவகங்கையின் முடியை சுட வேண்டிய நீ போய்விட்டாயா? இது யாருக்கு முடிசூட்டுவோம்? அவர்களே, சிவகங்கை பொதுமக்களே, சிவகங்கைக்கே உரிதான ராஜா பெரிய உடையனத்தேவர் அவர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் முடிசூட்டி வைக்கிறோம். உங்கள் கையாலேயே. Mr. Udayanar, from this day on, you are the ruler of Shivaganga. ராஜா பெரிய உடையனத்தேவருக்கு நகரத்து மக்களை வாழ்த்து பாடச் செய், நடனமாடச் சொல். நகரத்தில் மக்களே இல்லை பிரபு. ஏன் இல்லை? நான் அழைத்து வருகிறேன். எங்கே போகிறீர்கள்? அதை எதற்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதையாக வீட்டுக்கு போ. வீடு எங்கே இருக்கிறது? வீட்டில் யார் இருக்கிறார்கள்? நாளை வருகிறேன் நான். தம்பி துரோகியாமே? நம்பியவர்களுக்கு வேறு என்ன பெயராம்? இன்று எதற்கு? உண்மையிலேயே துரோகியாகி விடட்டும் என்கிறீர்களா? ஒரு இடத்து தியாகம், மறு இடத்து துரோகம். இடத்தையும் நேரத்தையும் பொறுத்து துரோகம் தியாகமாகும், தியாகம் துரோகமாகும். கண்ணாத்தா, தத்துவத்தை நிறுத்துங்கள். தம்பியை காப்பாற்ற வேண்டும். இன்று கடைசி நாள், இன்று கடைசி நாள். இன்று கடைசி நாள். இப்படி முத்தழகு வரவில்லை. அண்ணனின் தரையோடு வருவார். தவறமாட்டான் முத்தழகு. இல்லை அரசே, இல்லை. தவறிவிட்டான் முத்தழகு. இல்லை, முத்தழகு நான் தான். முத்தழகு நான் தான். அண்ணனை கொண்டு வர ஆர்ப்பரித்து கிளம்பிய முத்தழகு நான் தான். மாற்று உடை அணிந்து மனதில் உரமிகத்து ஏற்ற கடமை முடியும் வரை வாய்மூடி இன்று உங்கள் சன்னதியில் உண்மை உணர்த்த வந்த முத்தழகு நான் தான். அரசே, துரோகத்துக்கு சரியான விலை இதோ என் தலை. முத்தகி அல்ல, வெறுத்து ஒதுக்கியும் விடாமல் பின்பற்றி வந்தாயே, நீயா துரோகி? வராது என்று கூறியும் வாழேந்து ஓடி வந்தாயே, நீயா துரோகி? தாக இருந்த என்னை உன் மார்பு காட்டி காப்பாற்றினாயே, நீயா துரோகி? ஆமாம் அரசே, நான் துரோகி. இப்படி ஒரு அண்ணனை பெற்றுத் தந்தானே என் தாய், அவள் துரோகி. நாட்டு மன்னர் காட்டுக்கு வந்ததும் நாளும் இரவும் வாடி தளிப்பதும் நாளை பொழுது யாருக்கு விடியுமோ என ஏங்கி நிற்பதும் என் குடும்பத்தாலான துரோகங்கள். என்னை மன்னிக்காதீர்கள் அரசே, மன்னிக்காதீர்கள். நீங்கள் மன்னித்தாலும் என் மனசாட்சி மன்னிக்காது. உங்கள் கையால் மாண்டாத்தார் உத்தமர் என்ற புகழ் வருவேன். என்னை கொண்டு விடுங்கள் அரசே, என்னை கொண்டு விடுங்கள். முத்தழகு, உன் முடிவை மாற்றி. அத்தா, நீங்கள் சாக வேண்டாம். மன்னவர் மன்னித்த பிறகும் நீங்கள் சாக வேண்டாம். உண்மை தெரிந்து விட்டது. உத்தமர் என்ற பெயர் தெரிந்து விட்டது. முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள் அத்தா. இல்லை முத்தழகு, இல்லை இல்லை. என் நாட்டு மண்ணை புனிதப்படுத்த வேண்டும். நல்லவர்கள் வாழ வழிவகுத்து கொடுக்க வேண்டும். ஆகவே நான் சாக வேண்டும். என்னை கொண்டு விடுங்கள் அரசே, என்னை கொண்டு விடுங்கள் அரசே. கொன்றால் என்ன, சாவான். செத்தால் என்ன, தம்பிதானே அவன். நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய். நாளை நமக்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. கவலையை விடு. வளர்த்தது மனித உணர்ச்சியற்ற நீங்களா? அதிகார வெறியில் ரத்த பாசம் கூட செத்து விட்டதா? மயிர் நீப்பின் வாளா கவரிமான் சாதியில் மானம் கெட்டவரும் ஒரு அங்கமா? கண்ணாத்தா, காட்டிக் கொடுக்கும் கயவர்களை கணவர்களாக பெற்றவர்களும் பெண்களா? வல்லையமும் ஈட்டியும் தாங்கி வஞ்சகர்களை வீழ்த்தும் மரபில் சூதும் சூழ் நடத்தி ஆட்சியை கைப்பற்றும் துரோகிகளும் வாழ்வதா? கண்ணாத்தா,
சகோதரர்களை பலி கொடுத்து தன்னை வாழ வைத்துக் கொள்ளும் குணம் நாய்களிடம் கூட இல்லையே. கண்ணாத்தா, நீ என் மனைவி. அந்த பந்தம் அறுபட்டு நாட்கள் 40க்கு மேல் ஆகிவிட்டன. மானங்காக்கும் முரத்தினால் புலியை விரட்டும் மொய்வரை பெண்கள் பரம்பரைனான். பேசாதே. காட்டிக் கொடுப்பவன் கணவனாயினும் அவனை வாட்டி எடுக்கும் தேவினான். கண்ணாத்தா, சாகாதே. வந்திருப்பது உங்கள் மனைவி அல்ல, கீழக்கோட்டை காளி நீதி கேட்க வந்திருக்கிறார். கண்ணகி இங்கே களங்காண வந்திருக்கிறார். மருதரசரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது இங்கேயே மடிகிறீர்களா? இங்கேயே மடிந்தால் தான் என்றும் என் பெயர் நிலைக்கும். முத்தழகு என்று ஒருவன் மருதரசர் முகம் போல தொடர்ந்து வரும் தளபதி செத்தான் நீதிக்காக ஜெகமெங்கும் பெயர் பெற்றான். அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு அறிவொளியாய் அவன் நின்றான். துரோகிகளால் வீழ்ச்சியுற்ற தீந்தமிழர் பொன்னாட்டில் தியாகத்தால் பெயர் பெற்றான் சேர்வை மகன் முத்தழகு. மறவர் திருநாட்டில் மண்ணெல்லாம் சிவப்பாக காண்பதற்கு ஒரு காரணத்தை ஆராயும் பெரும்புலவீர் வீரமகன் முத்தழகின் ஆறாத செங்குருதி வீழ்ந்து சிவந்ததுதான் மிகப்பெரிய காரணமாம். எதிர்கால வரலாறு இப்படியே பாடட்டும். சதிகால சரித்திரத்தை எண்ணேறி முடட்டும். வருங்கால மக்கள் என்னை வாழ்க வாழ்க பாடட்டும். நானே சாகிறேன் அரசே, நானே சாகிறேன். நிறுத்துங்கள். சின்னச்சாமி, முத்தழகை விடுதலை செய்யுங்கள் அரசே, முத்தழகை விடுதலை செய்யுங்கள். கொத்தடிமை தீர்க்க வந்த குற்றமில்லா தளபதியை விடுதலை செய்யுங்கள். அண்ணியின் குடும்ப பாசத்தால் அவமான பெயர் அடைந்திருக்கும் என் தம்பியை விடுதலை செய்யுங்கள். வாழ்க்கையிலே நான் காண முடியாத மன அமைதியை என் கணவரின் சாவிலே பெற்றுவிட்டேன். கணவனுக்காக உயிரிழந்த பெண்கள் வாழ்ந்த பூமியிலே கணவனை கொன்றாள் கண்ணாத்தாள். களங்கத்தான் பத்தினி தன்மைக்கு. ஆனால் கரைபடிந்த சரித்திரத்தையே மாற்றி வைத்த செயலாக என்னையும் சேர்த்து எரித்து விடுங்கள். மகளே. அக்கா, தம்பியை பத்திரமாக பார்த்துக்கொள். சிவகங்கை வாழட்டும், சிவகங்கை வாழட்டும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய் அண்டி, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய். அரசே, இனி முத்தழகு நேரடியாக முத்தழகாகவே போரிடுவான். களபலியாவான். உத்தமன் என்ற பெயரோடு மடிவான். போர் போர் போர். அரசே, இனி முத்தழகு நேரடியாக முத்தழகாகவே போரிடுவான். களபலியாவான். உத்தமன் என்ற பெயரோடு மடிவான். போர் போர் போர். Take him away! Take him away! என்ன? முத்தழகு திருமணம் முடிக்க காளையார் கோவிலுக்கு வருகிறானா? துரை அவர்களே. Wonderful! Wedding! This will be his wedding robe. சாவை எனக்கு நீ காட்டு. பகைவர் படை மீண்டும் என்னை அழைக்கிறது. கடலை கிழித்துச் செல்லும் கலம்போல் பகைவர் உடலை கிழித்துச் செல்ல புறப்படுகிறேன். மரணம் வரும் என்று தெரிந்தே மகிழ்ச்சியோடு புறப்படுகிறேன். என் தாய் நாட்டை காக்க தலை கொடுக்க புறப்படுகிறேன். நம் மரக்குல வழக்கப்படி வாய்க்கரிசு கொடுத்து உன் கணவனை வழி அனுப்பு.
கலங்காதே. வீரர் வழிவந்த மரக்குல மங்கையாகிய நீ பிறந்த மண்ணுக்காக இந்த தியாகத்தை செய். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். உம்மை காலம் அழைத்ததென்றே கனவு கண்டேன். காலம் அழைத்ததென்றே கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். வாழை மரங்கள் விழ கனவு கண்டேன். அங்கே வைத்த விழுகளும் அணைய கண்டேன். வாழை மரங்கள் விழ கனவு கண்டேன். அங்கே வைத்த விளக்குகளும் அணைய கண்டேன். மாலை உதிர்ந்து விழ கனவு கண்டேன். மஞ்சளும் குங்குமமும் கலைய கண்டேன். மாலை உதிர்ந்து விழ கனவு கண்டேன். மஞ்சளும் குங்குமமும் கலைய கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். உம்மை காலம் அழைத்ததென்றே கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன்.
எங்கள் வீரம் தூக்கு மேடையில் முடிவடைகிறது. எந்த வீரனுடைய சரித்திரமும் இன்பத்தினதில்லை. எங்கள் சமுதாயம் ஒரு நாள் எழுச்சி கொள்ளும். பொங்கும் தமிழர் வெள்ளம் பகைவரின் பூண்டறுக்கும். மாறும். எங்கள் தாயகம் வெல்லும். தாயகம் வெல்லும். தாயகமே, தன்மான தமிழ்குலமே, வரவு கூறும் வாசல் நின்ற பெரிய மருது பிரிந்து போகும் பாதையிலே நிற்கிறான் இப்போது. அண்டி வந்த நண்பனுக்கு ஆதரவளித்தவன் அணைக்க துடிக்கும் தூக்கு அருகே நிற்கிறான் இப்போது. நண்பனுக்காக போரிட்டேன், நாட்டுக்காக மடிகிறேன். தூக்கு மேடையே விடுதலை வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். மேஜர் வெலிஷ் அவர்களே, மடிந்ததும் என் தலையை காளையார் கோயில் கோபுரத்திற்கு எதிரிலேயே புதைத்துவிடும். செந்தமிழன் தென்னகத்து வீரர்களே, பொங்கும் பெருங்கருணை புகழ் வளர்க்கும் அன்னையரே, பூமி பிறந்த பொழுதினிலே நாம் பிறந்தோம். போர்க்களமே வீடாக பொழுதெல்லாம் புகழ் வளர்த்தோம். சாக்காடு வீரருக்கு ஒரு பூக்காடு, தலைநிமிரும் பரம்பரையை தழைக்க வைக்கும் வளர்க்காடு. குழந்தை இறந்தாலும் குறையாக பிறந்தாலும் வாழ்ந்து கீறி மண்ணில் புதைப்பதுதான் நமது தமிழ்ச்சாதி, நாடும் பொது நீதி. மன்னர் இருவரை மரணம் அழைத்தது, இன்னும் ஒருவன் இருக்கிறேன் இங்கே. அந்நியனை யார் நீ என்றோம், திருடனை திருடனே என்றோம். நாங்கள் குற்றவாளிகளாம். நாட்டு விடுதலை கேட்பது குற்றம் என்றால், பகைவர் பூட்டிய விலங்கை உடைப்பது குற்றம் என்றால், கொள்ளைக்காரனை உதைப்பது குற்றம் என்றால், நண்பர்களை ஆதரிப்பது குற்றம். இந்த குற்றவாளிகள் நாடெங்கும் பரவட்டும். அண்டி வாழும் அன்பு சமுதாயத்தை மண்டி வரும் இருட்காடு மறையட்டும். எழுந்தது உணர்ச்சி என்று இளம்பருதி கிளம்பட்டும். முற்றாமல் முடியாமல் இதே கதை தொடரட்டும். முரசொலிக்கட்டும், நம் நாடு தலைக்கட்டும். மன்றத்திலே எங்கள் மக்கள் வெள்ளம் கூடட்டும். மலரட்டும் விடுதலை மலரட்டும். தவறட்டும் தென்றல் தவறட்டும். வாழட்டும் தென்னகம் வாழட்டும். நாடெங்கும் கேட்டது. சுவட்டிலே தமிழகத்தின் மக்கள் எல்லாம் நடந்தது. துணை கண்ட முழுவதற்குமே ஒரு தூய தலைவன் ஆதிபத்திய இருள் மறைந்தது. சுதந்திர சூரியன் கிளம்பினார். தமிழ் வாழ்க, தமிழகம் வாழ்க. வணக்கம்.